திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டு. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம கார்டனுக்கு வந்திருக்கோம். இங்கே நம்மளுக்கு தேவையான மரம் செடி, வீட்டுக்கு தேவையான அனைத்து மரமும் நம்ம வச்சு பராமரித்து வரைக்கிறோம். இதை எப்படி பராமரித்து வரணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. தென்னங்கண்டு, நெல்லிக்காய் மரம் எல்லாமே நல்லா சுத்தப்படுத்தி வாய்க்கான வெட்டி டெய்லி நம்ம பராமரித்து வரணும். அப்போ தான் அந்த இலை விட்டு நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும். இந்த வாழை மரத்தில் பயன் வாழை மரத்தில் கழிவே இல்லைங்க. இலை, பூவு, காய், கனி எல்லாமே பயன்படும். பாருங்க, இலைனா எவ்வளோ பெருசு விட்டுருக்கு. இந்த வாழை இலைக்கு உரம் பார்த்தீங்கன்னா ஆட்டுச்சாணம், இயற்கை உரம் கொடுக்கணும். ஆட்டுச்சாணம், வேப்ப மின்னாக்கு இவையெல்லாம் மண்ணில் குழி தோண்டி புதைச்சி நல்லா விட்டோம்னா நல்லா நம்மளுக்கு காய்கனி நல்லா காய்க்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் வச்சுருக்கேன். சப்போட்டா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போ தான் கண்டாக இருக்குது. கொஞ்சம் ஒரு வருஷம் 1 இயர் ஆகும். இந்த மாங்கண்டு மாங்காய் சீசனுக்கு தான் காய்க்கும். நல்லா கொழுந்து விட்டு நல்லா இருக்குங்க. இந்த மலைக்கு நல்லா மரம்லாம் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. மல்லிகை செடிக்குன்னா நல்லா உரம் போட்டு நல்லா வச்சுருந்தோம்னா நீட்டாக வச்சுருந்தோம்னா மல்லிகைப்பூ கழிவே இல்லைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.